ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக் பாஸ். இன்னைக்கு பிக் பாஸோட சாட்டர்டே சண்டே எபிசோட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பாக இருந்தோம். யார் எவிட் ஆவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரெண்டு பேர் டபுள் எவிக்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரோரா அண்ட் கலையரசன் இவங்க ரெண்டு பேருமே எவிட் ஆகலாம். ஏன்னா ஆரோரா ஆல்ரெடி தெரியும், கலையரசன் ஆல்மோஸ்ட் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே பிக் பாஸ் ஹவுஸ் வந்து வெளியேறாரு. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல கலையரசன் கூட வந்து இந்த பாஸ் கூட வச்சிருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து அவருக்கு யூஸ் ஆகாது. ஆரோரா வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமே போக வேண்டியவங்க. ஆதிரை பண்ண சில விஷயங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகலை. இல்லைன்னா வந்து ஆரோராவே போன வாரமே போக வேண்டியவங்க. இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து பிக் பாஸ் வந்து அந்த அளவுக்கு பீப்புள் வந்து ப்ராப்பராக எடுக்கல. அதுக்கு மேலே டாஸ்க்கு என்ன கொடுக்குறது இல்லை. இந்த புது செட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஹவுஸ் ஸ்மால் ஹவுஸ் கூட நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கான்செப்ட் கூட கொண்டு வந்து போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டாஸ்க் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஷோ வந்து வேறு லெவலில் போகும். ஸோ கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் வந்து ரெண்டு பேரை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாரு வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் இருந்தார். அவர் வெளியே போயிட்டார். எப்படி இந்த வாரம் கண்டிப்பாக கொத்துவாங்க. ஸோ பார்வதி அண்ட் திவாகர் தான் இந்த இந்தியர் கேம் ஷோவே வந்து ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனால் இன்னும் ஷோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்தியன்ஸ் வந்து 4 பீப்புள்ஸ் வந்து வராங்க. இன்னைக்கு 2 பேர், நாளைக்கு 2 பேர் கூட வரலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து அதான் போன வீக்கில் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி ரீசனாக கூட இருக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் பிக் பாஸில் இந்த சீசன் லாஸ்ட் வீக் வந்து ஜெயில் டாஸ்க்கே கொடுக்க முடியல. ஏன்னா அவர் ஜெயில் டாஸ்க் கொடுத்தனா எல்லாருக்குமே ஜெயில் டாஸ்க் கொடுக்குற நிலைமை தான் ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நமக்கு தெரியும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரெண்டு பேர் எவிக்ஷன் வந்து போனது நல்லதான். பெரிய ரிசோர்ஸ் நல்லா வெளியே போனால் போகட்டும், பெரிய கேண்டிடேட் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.